ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயம் மற்றும் உறையூர் ஸ்ரீ கமலவள்ளி நாச்சியார் கோவிலில் டோலோத்சவம். விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்த தாயார்கள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பூதத்தாழ்வார் திருநட்சத்திர உற்சவம். திருவீதி புறப்பாடு கண்ட உபய நாச்சியார்கள் சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் சஷ்டி திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற திருக்கல்யாணம். தஞ்சை பெரிய கோவிலில் சதய நட்சத்திர உற்சவம். பெருவுடையாருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்திலும் உறையூர் ஸ்ரீ கமலவள்ளி நாச்சியார் கோவிலிலும் டோலோத்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் கொட்டு முழங்க தாயார் சன்னதியில் இருந்து வெள்ளி தோளுக்கினியானில் உற்சவ ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரை அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே வந்தனர். பட்டு கரை வைத்த சிகப்பு நிற கூரை பட்டுச்சேலை ஸ்ரீ ரங்கநாச்சியாருக்கு தங்க கிரீடம் அணிவித்து வைர மாட்டலுடன் தோடும் பூட்டி சிகப்பு கல் வைத்த திருமாங்கல்யத்துடன் கூடிய பொட்டு தாலியும் அண்ட பேரண்ட பக்ஷி பதக்கம் மகரி சிகப்பு கல்லடுக்கு பதக்கங்களோடு பல நெல்லிக்காய் மாலையுடன் முத்துச்சர வடமணிவித்து மாணிக்க கற்கள் பதித்த அபயமும் வரதமும் தந்து மலர் மாலைகளோடு அலங்காரம் செய்திருந்தனர். நாச்சியாருக்கு தங்க சிறுகுடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசி தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஆலய பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்து ஊஞ்சல் மண்டபத்தை அடைந்தனர். அங்கு தாயாருக்கு திருவந்திக்காப்பு நடத்தியதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து நீராஜனம் சமர்ப்பிக்கப்பட்டது. சர்வ அலங்காரத்துடன் ஊஞ்சல் ஆடியபடி அருள் புரிந்த தாயாருக்கு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு சாமரங்களும் ஆலவட்டமும் வீசி தாயாருக்கு ஊஞ்சல் சேவையை சிறப்பாக நடத்தினர். இதேபோல் உறையூர் ஸ்ரீ கமலவள்ளி நாச்சியார் திருக்கோயிலிலும் மூலஸ்தானத்தில் இருந்து உற்சவர் நாச்சியாரை தோளுக்கினியானில் அமர்த்தி கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் நெல்லிக்காய் மாலையோடு மலர் மாலைகளும் அணிவித்து வைர தோடுடன் குச்சி மாட்டலும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்தபடி அருள் புரிந்த கமலவள்ளி நாச்சியாரை கோவிலை சுற்றி சுமந்து வந்து ஊஞ்சல் மண்டபத்தை அடைந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நாச்சியாருக்கு கும்பதீபம் காண்பித்ததும் மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து சாமரங்களும் ஆலவட்டமும் வீசியபடி ஊஞ்சல் சேவையை சிறப்பாக நடத்தினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊஞ்சல் ஆடியபடி அருள் புரிந்த ஸ்ரீ கமலவள்ளி நாச்சியாரை பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஐப்பசி மாத அவிட்ட நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ பூதத்தாழ்வார் சாற்றுமுறை வைபவம் நடைபெற்றது. மாடவீதியில் உற்சவர் ஸ்ரீ பூதத்தாழ்வார் தங்க ஆபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி மாலை அணிவித்து அலங்காரம் செய்து எம்பெருமானுக்கு எதிர் சேவை சாதித்தபடி அழைத்துச் சென்றனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களோடு கேடயத்தில் உபய நாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி இருகுடை சேவையோடு உலா வந்து அருளினார். அலங்கார பிரியனுக்கு பச்சை பட்டாடை கட்டி இரத்தின பாத கவசங்களுடன் தங்க தண்டை இரட்டை கிளி பதக்கம் அடுக்கு பதக்கங்களோடு காசு மாலையும் மாணிக்க அபயமும் தந்து கற்கள் பதித்த கிரீடத்துடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உபய நாச்சியார்களும் வண்ணப்பட்டு சேலைகளோடு கற்கள் பதித்த கிரீடங்கள் சூடிக்கொண்டு இருபுறம் நின்று அருள் புரிந்தனர். சர்வ அலங்காரத்துடன் வீதி உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். தெய்வங்களை அத்தியாப கோஷ்டியும் வேத கோஷ்டியும் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக கோவிலை அடைந்த தாயார்கள் சமேத ஸ்ரீ பார்த்த சாரதிக்கும் எதிர் சேவையாக நின்ற ஸ்ரீ பூதத்தாழ்வாருக்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்திருக்கும் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மண்டபத்தில் உற்சவ ஸ்ரீ தெய்வானை அம்பாளை ஊஞ்சல் மீது சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தேவியர்கள் சமேத உற்சவர் குமரபிடங்க பெருமான் கேடயத்தில் எழுந்தருளினார். அழகனுக்கு கெம்புக்கல் கிரீடம் சூட்டி சர்வ ஆபரணங்களுடன் ஏலக்காய் மாலையும் அணிவித்து கிளியும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர்.
ஸ்ரீ தெய்வானை தங்க கிரீடத்தோடு ஆபரணங்களும் வெள்ளிக்கிளியும் தாங்கியபடி அருள்பாலித்தார். வேத பண்டிதர்கள் கலச பிரதிஷ்டையுடன் கும்ப ஆராதனை உள்ளிட்ட நிகழ்வுகளை மந்திரங்கள் ஓதியபடி சிறப்பாக நடத்தினர். அலங்கரிக்கப்பட்ட கல்யாண மண்டபத்தில் உற்சவர்கள் திருக்காட்சி தர சீர்வரிசை பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொடர்ந்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி திருமண வைபவத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ வள்ளி மற்றும் தெய்வானை அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பிறகு மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் குமரவிளங்க பெருமானுக்கு கோபுர தீபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு மீண்டும் ஆலயத்தை நோக்கி புறப்பட்டனர். ஐப்பசி மாத சதய நட்சத்திரத்தை முன்னிட்டு இன்று தஞ்சை பெரிய கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற பெருவுடையார் கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி 48 வகையான திரவியங்களால் பேராபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பரவசத்துடன் தரிசிக்க வேத பண்டிதர்கள் வேத பாராயணம் செய்ய அபிஷேகம் நிறைவு பெற்றதும் பெருவுடையாருக்கு வண்ண மலர் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. இதையடுத்து சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்து வெள்ளி ரிஷபத்தின் மேல் அமர்த்தி அலங்கார ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பிரகார உலாவும் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அடுத்த பண்பொடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு திருமலை குமாரசுவாமி கோவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள பண்பொடி அருள்மிகு திருமலை குமாரசாமி ஆலயத்தில் இருந்து உற்சவரை பல்லாக்கில் கொலுவிருக்கச் செய்து மலையடிவாரத்திற்கு சுமந்து வந்தனர். வண்டாடும் புட்டலில் நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவர் திருமலை குமாரசுவாமி எழுந்தருள சிறப்பு பூஜைகள் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் நின்ற உற்சவரை பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி வணங்கியதும் வடம் பிடித்து இழுத்தனர். ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக திருத்தேருக்கு பின்னால் நூதன முறையில் கும்பிடு சரணம் எனும் விழுந்து வணங்கும் நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஆயிரக்கணக்கானோர் தேரோட்டத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் திருமலை குமாரசாமியை வணங்கி கும்பிடு சரணம் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் இருக்கும் திவ்ய தேச கோயிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு உற்சவர்களுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார், ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் ஆண்டாள் நாச்சியாருடன் உற்சவர் ஸ்ரீ பக்தோசித பெருமாளை எழுந்தருளச் செய்து தனி மேடையில் ஆழ்வார் ஆச்சாரியார் உற்சவ மூர்த்திகளையும் அமர்த்தி பூஜைகளை துவக்கினர். கலச பிரதிஷ்டையோடு உற்சவ மூர்த்திகளுக்கு தூபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தாயார்களுக்கும் உற்சவர் பெருமாள் மற்றும் ஆழ்வார் ஆச்சாரியார்களுக்கும் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தாயார்கள் சமேத பெருமாளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் கும்ப தீபம் காட்டி பிரபந்த பாராயணத்தோடு ஆலவட்டமும் வீசப்பட்டது. சகஸ்ரதாரை வழியே மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு தூப தீபம் காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதமும் வழங்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான திருவள்ளிக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ பேயாழ்வார் சாற்றுமுறை உற்சவம் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் அழகிய சிங்கரை எழுந்தருளச் செய்திருந்தனர்.
சுவாமிக்கு திருமுடியில் சிக்குதாடை கட்டி அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்துராயும் நிறுத்தி தங்க பாத கவசமும் தண்டையும் பூட்டி பட்டாடையோடு ஒட்டியானம் காசு மாலை பதக்க ஆபரணங்களும் அணிவித்து மல்லிகை மலர்ச்சரத்துடன் மகிழம்பு தரம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். நெல்லிக்காய் மாலைகளும் பவளமல்லி மலர்ச்சரங்களும் சூட்டி கிரீடங்கள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அருகே தனி மேடையில் உற்சவர் பேயாழ்வாரை தங்க கிரீடம் சூட்டி ஆபரணங்களோடு பட்டாடை கட்டி மலர்ச்சரங்கள் அணிவித்து அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு தூபம் காண்பித்து ஆலவட்டம் வீசி கும்பதீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஆழ்வாருக்கு பரிவட்டம் கட்டி எம்பெருமானின் மலர் மாலை அணிவித்து பட்டு வஸ்திரம் சாற்றி செடாரி மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் ஆலய வளாகத்தில் ஆழ்வார் ஆச்சாரியார் மண்டபத்தில் குழுவிற்கும் ஸ்ரீ பேயாழ்வாருக்கும் சுவாமியின் மலர் மாலை சூட்டி சடாரி மரியாதை செய்தனர். பிறகு உற்சவருக்கும் சடாரி சாதித்து தெய்வங்களுக்கு கற்பூரம் காட்டி பலவித பழங்கள் நிவேதிக்கப்பட்டன. நிறைவாக பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. மதுரை திருமலை நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மையத்தில் 2025ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் விற்பனை துவங்கியது. இதையொட்டி உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மேடை மீது நிறுத்தி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தூபத்துடன் கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி 2025ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் விற்பனையை துவக்கினர். ஏராளமானோர் எம்பெருமானின் திருவுருவங்கள் பொறித்த கேலண்டரை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமையத்தில் அமைந்திருக்கும் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பெற்றதுமான ஸ்ரீ பூமி நீடா ஸ்ரீ உஜ்ஜீவன நாயகி கோதாதேவி சமேத ஸ்ரீ சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் மகா சம்பிரோக்ஷண விழா கோலாகலமாக நடைபெற்றது. கோட்டை அருகே அமையப்பெற்ற ஆலயத்தில் ராஜ கோபுரங்களும் பரிவார தெய்வ சன்னதி விமானங்களும் புதுப்பொலிவுடன் காட்சி தர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் குழுமியிருந்து கோபுரங்களை தரிசனம் செய்தனர். ராஜகோபுர உச்சி, மூலவர் சன்னதி மற்றும் இதர சன்னதிகளின் உச்சியில் வேத பண்டிதர்கள் சென்றடைந்ததும் விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதியபடி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசிக்க விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு ஆலய வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீ பூமி நீலா சமேதராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ சத்தியமூர்த்தி பெருமாளுக்கும் ஸ்ரீ திருமையர், ஸ்ரீ உஜ்ஜீவனவல்லி தாயார், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து நாம அர்ச்சனையோடு தீப ஆரத்திகளும் கற்பூரமும் காட்டப்பட்டன. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கோபுரங்களையும் தெய்வங்களையும் தரிசித்து வழிபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அடர்மேலுமங்கை உடனுரை ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ பேயாழ்வார் அவதார திருநட்சத்திர உற்சவம், தெய்வங்களின் திருவீதி உலா மற்றும் சாற்று முறையுடன் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகள் துவக்கப்பட்டன. சங்கல்பம் செய்து கொண்டதும் கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி அபிஷேக பீடத்தின் மேல் கொலுவிருந்த உற்சவ ஸ்ரீ பேயாழ்வாருக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. பிறகு ஆழ்வாருக்கு பால், தயிர், தேன், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்து துளசி மாலை சாற்றி தூப தீபம் காண்பித்ததும் சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அபிஷேக சேவையில் பங்கேற்ற பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் மாலை வேளையில் குட்டு முழங்க உற்சவ ஸ்ரீ பெரியாழ்வாரை விசேஷமாக அலங்கரித்து ஆலயத்தில் இருந்து வெளியே சுமந்து வந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் உலாவர ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களுக்கு ஆரத்திகள் சமர்ப்பித்து வழிபட்டனர். உலா முடிந்து மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் தாயார்கள் சமேத பெருமாளுக்கு ஆலய பிரகாரத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க வையாளி சேவை நடத்தப்பட்டது. பின்னர் கண்ணாடி சேவையும் நடத்தி உற்சவ தெய்வங்களை ஆலயத்தின் உள் பிரகாரத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். பட்டாடைகளோடு பலவித ஆபரணங்களும் கிரீடங்களோடு மலர் மாலைகளும் அணிந்தபடி தாயார்கள் சமேத பெருமாள் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். உற்சவர் பேயாழ்வாரையும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் வையாளி சேவை நடத்தியபடி ஆலய உள் பிரகாரத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். நிறைவாக அனைவருக்கும் சடாரி சாதித்து தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஆழ்வாருக்கு பரிவட்டம் கட்டி எம்பெருமானின் மலர் மாலை சூட்டி
பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்து சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய தெய்வங்களுக்கு ஆலவட்டம் வீசி அனைவருக்கும் தீர்த்தம் கொடுத்து சடாரி சாதித்து அன்ன பிரசாதமும் வழங்கப்பட்டது. நாமக்கலில் அமைந்திருக்கும் அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் கோவிலில் மண்டல பூஜை நிறைவாக நவச்சண்டி யாகம் வளர்க்கப்பட்டது. கோயில் வளாகத்தில் வேத பண்டிதர்கள் மந்திரங்களை ஓத, மங்கள வாத்தியங்கள் முழங்க, ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க, மேடை மீது நவ கலசங்களையும் தனி மேடையில் அம்பாள் திருவுருவச் சிலையையும் அமர்த்தி மகா குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பட்டுச்சேலை, பலவித மூலிகை பொருட்கள், திருமாங்கல்யம் ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து மந்திரங்கள் ஓதி பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கோயில் கருவறையில் சந்தன காப்புடன் வெள்ளி கவச அலங்காரத்தில் காட்சி தந்த அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மனுக்கு நாம அர்ச்சனை செய்து தீபாரதி காண்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் கோவிலில் உற்சவ பெருவிழா நிறைவாக தெய்வங்களுக்கு பல்லாக்கு உலா நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் மூலவர் சன்னதி முன்பு பல்லாக்கில் உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத பெருமாளை எழுந்தருளச் செய்து நட்சத்திர தீபம், கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து தேங்காய் பழம் நிவேதித்து ஆரத்தி காட்டப்பட்டது. வெண்பட்டுடன் சுவாமியும் வண்ண பட்டாடைகளோடு தாயார்களும் திருக்காட்சி தர உற்சவர்களை சுமந்து கொண்டு கோவிலின் வெளியே வந்தனர். வாகனத்தில் அமர்த்தியதும் தெய்வங்களுக்கு திருக்குடை பிடித்து ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக வந்த உற்சவ மூர்த்திகளை பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு கன்னிகா பரமேஸ்வரியம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் மந்திரங்களை ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். இதையடுத்து கடம் புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றி முகப்பு கோபுர விமான கலசங்களுக்கும் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் ஆலயத்தில் உள்ள நவகிரகங்கள், தேவியர்கள் சமேத முருகப்பெருமான், கருவறையில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு கன்னிகா பரமேஸ்வரி ஆகியோருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் கந்த சஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான முருகன் திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான கும்பகோணம் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ள மண்டபத்தில் ஏராளமான பக்தர்கள் குடுமி இருக்க, தேவியர்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த சண்முகநாதருக்கு மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு பால் பழம் வழங்கி திருஷ்டி கழித்ததும் கல்யாண மேடையில் கொலுவிருக்கச் செய்து அழகனுக்கு யக்னோபவீதம் சாற்றப்பட்டது. தங்க தலைப்பாகையுடன் நவரத்ன ஆபரணங்கள் அணிந்து முருகப்பெருமானும் தங்க கிரீடங்களோடு காசு மாலைகளுடன் தேவியர்களும் திருக்காட்சி தர நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கல்யாண கோலத்தில் அருள்பாலித்த ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சண்முகநாதருக்கு அலங்கார தீபம் காண்பிக்கப்பட்டது. தஞ்சாவூர் அடுத்த கரந்தையில் அமைந்திருக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் வசிஷ்டேஸ்வர சுவாமி ஆலயத்தில் தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் உற்சவர் முருகப்பெருமானையும் விசேஷ அலங்காரத்தோடு நிறுத்தி சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்து கல்யாண வைபவத்தை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு கங்கண தாரணம் செய்து கன்னிகாதான நிகழ்ச்சியையும் நடத்தினர். பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அருள்மிகு தெய்வானை அம்பாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகள் மீது மலர்கள் தூவி குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கல்யாண கோலத்தில் திருக்காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது.
பின்னர் ஓதுவாமூர்த்தி பக்தி பாடல் பாட தெய்வங்களுக்கு மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லி பகுதியில் இருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் தெய்வானை அம்பாளுடன் உற்சவர் முருகப்பெருமானை விசேஷ அலங்காரத்தோடு கேடயத்தில் அமர்த்தி திருமண வைபவத்தை துவக்கினர். மந்திரங்கள் ஓதி பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் மாலை மாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மங்கள வாத்தியங்களோடு திருமாங்கல்யத்தை கோவிலை சுற்றி எடுத்து வந்ததும் அருள்மிகு தெய்வானைக்கு மங்கள நான் பூட்டி சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அச்சிறுபாக்கத்தில் உள்ள அருள்மிகு ஆட்சீஸ்வரர் கோவிலில் தேவியர்கள் சமேத உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி மேடை மீது எழுந்தருளியதும் திருமண வைபவம் துவக்கப்பட்டது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அர்ச்சகர்கள் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி அருள்மிகு தெய்வானைக்கும் ஸ்ரீ வள்ளி அம்பாளுக்கும் திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு நட்சத்திர தீபத்துடன் கும்ப ஆரத்தி காட்டி மகா மங்கள ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரியில் உள்ள அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலில் மேடை மீது ஸ்ரீ வள்ளி மற்றும் தெய்வானையுடன் உற்சவர் முருகப்பெருமானை விசேஷ அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்து ஹோம பூஜையுடன் திருமணத்தை துவக்கினர். அர்ச்சகர்கள் மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்து பூர்ணாகோதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ தெய்வானைக்கும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளிக்கும் மாங்கல்யம் அணிவித்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் கல்யாண கோலத்தில் அருள் புரிந்த உற்சவர்களுக்கு ஆரத்திகள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்டடி அடுத்த வெள்ளிமலையில் புகழ்பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தேவியர்கள் சமேத மூலவருக்கு விபூதி காப்பு சாற்றி வெள்ளி கவச அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகத்தில் தேவியர்கள் சமேத உற்சவர் முருகனுக்கு சர்வ ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். மலையடிவாரத்தில் உள்ள அருள்மிகு வள்ளி அம்பாள் கோவிலில் மேடை மீது தேவியர்களோடு உற்சவர் முருகனை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கலச ஆராதனையோடு திருமணத்தை துவக்கினர். பக்தர்கள் அரோகரா என கோஷம் எழுப்ப உற்சவ மூர்த்திகளுக்கு கங்கண தாரணம், சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றி பட்டு வஸ்திர சமர்ப்பணம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியை நடத்தி உற்சவ மூர்த்திகளுக்கு சீர்வரிசை பொருட்கள் சமர்ப்பித்ததும் தெய்வானைக்கும் வள்ளி அம்பாளுக்கும் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பிறகு குண்டத்தில் பூர்ணாகுத்தி சமர்ப்பிக்கப்பட்டதும் உற்சவர்களுக்கு பலவித தீப ஆரத்திகளோடு மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பூவனூரில் உள்ள அருள்மிகு கற்பகவள்ளி ராஜராஜேஸ்வரி உடனுரை ஸ்ரீ சதுரங்க வல்லபநாதர் கோவிலுக்கு பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு வான வேடிக்கை நிகழ்ச்சிகளோடு ஊர்வலமாக வந்தனர். ஆலய வளாகத்தில் தேவியர்கள் சமேத உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி விசேஷ அலங்காரத்துடன் கல்யாண மேடையில் எழுந்தருளச் செய்து உபயதாரர்களின் சங்கல்பத்துடன் திருமண வைபவம் துவக்கப்பட்டது. அர்ச்சகர்கள் யக்னோப வீதம் சாட்டுதல், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தியதும் தெய்வங்களுக்கு திருஷ்டி கடித்து பால் பழம் வழங்கப்பட்டது. பிறகு முதலில் தெய்வானைக்கும் பிறகு வள்ளியம்மைக்கும் திருமாங்கல்ய தாரணம் நடத்தி கோபுர தீபம் காண்பித்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு செண்பகவல்லி அம்பாள் உடனுரை ஸ்ரீ பூவனநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை மற்றும் சண்டிகேஸ்வரருடன் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். தனி சன்னதியில் தேவியர்கள் சமேதராக அருள் புரியும் முருகனுக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளை கைத்தலமாக உற்சவ மண்டபத்தில் இருந்து சுமந்து வந்து கல்யாண மேடையை அடைந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மாங்கல்ய பூஜை செய்து தெய்வங்களுக்கு கங்கண தாரணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். ஊஞ்சல் வைபவம், பட்டு வஸ்திர சமர்ப்பணம் ஆகியவற்றை நடத்தி தெய்வானைக்கும் வள்ளியம்மைக்கும் கன்னிகாதானம் செய்து மங்கள நான் பூட்டப்பட்டது. பின்னர் மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்து உற்சவ மூர்த்திகள் மீது புனித நீர் தெளித்து சோடச உபச்சாரம் செய்தனர். ஓதுவாமூர்த்தி பாடல் பாடியதும் கல்யாண கோலத்தில் அருள்பாலித்த உற்சவர்களுக்கு மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தெய்வங்களை தங்க மயில் வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டி வீதியுலா அழைத்துச் சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டணத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்தாலம்மன் கோவிலில் மேடை மீது தேவியர்கள் சமேத உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி சர்வ அலங்காரத்துடன் அமர்ந்து காட்சி தர கல்யாண வைபவம் துவக்கப்பட்டது.
மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க தேவியர்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் அரோகரா என கோஷம் எழுப்ப கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவர்களுக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகளோடு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு அறம்வளர்த்த நாயகி உடனுரை ஸ்ரீ ராஜேந்திர சோழீஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் கல்யாண மேடையில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகநாதனை விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதி பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்தனர். இதனிடையே உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ வள்ளிக்கும் தெய்வானைக்கும் திருமாங்கல்ய தாரணம் செய்து சாயரட்சையிட்டு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயம் மற்றும் உறையூர் ஸ்ரீ கமலவள்ளி நாச்சியார் கோவிலில் டோலோற்சவம், விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்த தாயார்கள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பூதத்தாழ்வார் திருநட்சத்திர உற்சவம், திருவீதி புறப்பாடு கண்ட உபய நாச்சியார்கள் சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் சஷ்டி திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற திருக்கல்யாணம். தஞ்சை பெரிய கோவிலில் சதய நட்சத்திர உற்சவம், பெருவுடையாருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.